எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா காட்டுக்குள்ளே போகிறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஓகே மக்களே, அவங்க சாப்பிட்லாம். புரோட்டா வாங்கியிருக்கேன். இது பெரிய ஹைவே. இங்கிட்டு நேரம் போனால் பூச்சவங்க போயிடலாம். ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் வேலையாகிப்போச்சு. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா புத்தரா ஹைட்ஸ்னு சொல்லிட்டு எல்ஆர்டி ஏறி லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கை தாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு. அந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு இடம் போயிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் நிற்கிற இடத்துல எப்படி இருக்கு பாருங்கள். சுற்றி பச்சை பசேன்னு புல்வெளி, மரம், பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே தூரத்தில் இது கூடாரமாக தெரியுதா, அதாங்க வந்து எல்ஆர்டி ஸ்டேஷன். அங்கே இருந்தால் இறங்கி வந்தேன். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அதுக்கு போகிற வழியில் என்னென்ன இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக. இப்போ நான் நிற்கிற இடம் எந்த இடம் கேட்டிங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அது வந்து இப்போ வந்து ஸ்கூல் டைம் இந்த மாதிரி டயத்தில் தான் ஆள் நிறையா வருவாங்க இருக்குது. நைட் நேரத்தில் ஆள் வருவாங்க இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நைட்டு பார்த்தீங்கன்னாக்க கடைகள் நிறையா இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், பெட்டி பெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக நைட்டு கடைகள். கிட்ட போய் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கும் பூங்கா தான். இன்றைக்கி நல்ல கிளைமேட் நல்லா இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் வெயில் மழையுமாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. அது ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்குது. சரி, அப்படியே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். நம்மளும் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த இடத்துக்கு வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா காத்தோட்டமாக, செடி கொடி மரம்லாம் பார்க்கும்போது நல்லா குளுன்னு இருக்கு ஏரியா. எந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இடத்த பற்றியில் அப்படியே பூஞ்சோலையாக இருக்கு பாருங்க. பாருங்க, பச்சை பசேன்னு செடியும் கொடியும் சூப்பராக இருக்கு பாருங்க. அதாவது இந்த இடத்துக்கு வந்து அப்படி நடந்து போவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கடை பற்றியில் பெட்டி பெட்டியாக காமிச்சேன்ல, இது ஃபுல்லாக நைட்டில் தான் இருக்கும் போது இருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நைட்டில் வந்தால் கடைகள் நிறையா இருக்கும். ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு சாப்பாடு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கிட்டு இப்போ வந்து மெயின் ரோடு. இப்போ நம்ம மெயின் ரோடு வழியாக போயிட்டு அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்ஆர்டி ட்ரெயின் இறங்கினமாக்கும் இந்த மெயின் ரோடு வழியாக தான் வரணும். இது மெயின் ரோடு வழியாக வந்தால் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தான். ஹைவே ரோடு மாதிரி இருக்குது. ஆனால் பஸ்ஸெலாம் போகணும், காரு பைக்கு தான் போகுது. சரி, போயிட்டு அங்கிட்டு என்ன கடைகள் எது இருக்கான்னு பார்ப்போம். அங்கே பற்றியில் ரோட்டு நடுவில் பற்றியில் இல்லை தென்னை மரம் மாதிரி இருக்குது. ஈச்ச மரமாக என்னன்னு தெரியல. இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு கடைகள் நிறையா இருக்குது. பார்க்குற அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா குழுவும் தோட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்த பார்த்தா அவுட்ரு ஏரியா மாதிரி இருக்குது. நானும் சாப்பாடு கடையை தேடி தேடி பார்க்குறேன், ஒரு சாப்பாடு கடைங்கானா. சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ தொடரும்னு அங்கே ஒரு சாப்பாடு கடை இருக்க மாதிரி இருக்குது, போய் பார்ப்போம். அங்கே ஒரு நாசி கண்டார்னு ஒரு சாப்பாடு கடை இருக்குது. அங்கே போயிட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு என்னென்ன இருக்கு? சாப்பாடு மதிய சாப்பாடு ரெடி ஆச்சு ஒரு அதுக்குள்ள. காலை 9 மணிக்கு ரெடி ஆயிருமா? இது என்ன கோழி புரோட்டா? இது அயம் பெப்பர்ண்ணே. இது அயம் புரோட்டா. இது கம்பிங்க. இது கோழி காக்கிங்க. இது சிக்கன். இது கறி காக்கிங்கண்ணே. மதிய சாப்பாடு வந்து ஃபுல்லாக எத்தனை 9 மணிக்கு ரெடி ஆகும்? 9 மணிக்கு ரெடி ஆகணும். காலை சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க? காலைல ரொட்டி, சனை, இட்லி, தோசை, சப்பாத்தி, கோரிங் இருக்குது. கோரிங். ஆமாம். சரி, நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து பசிக்கு இப்போ 2 ரொட்டி போடுங்க. மதிய சாப்பாடு இன்னொன்று வரேன். 2 ரொட்டி போடுங்க, சாப்பிட்டு போகலாம். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? நல்லா கூடியா? கடை பேர் என்ன? ஸ்ட்ரீட் சத்து. ஓகே மக்களே, அவங்க சாப்பிட்லாம். புரோட்டா வாங்கியிருக்கேன். புரோட்டா நல்லா சுட சுடாக இருக்குது. புரோட்டா சூடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கும். சூடாக. உங்கள் பேர்? என் பேர் கிஷோர்குமார். கிஷோர்குமார். நீங்கள் எந்த ஊர்? நமக்கு கும்பகோணம். கும்பகோணம். நீங்கள்
உங்கள் பேர்? என் பேர் ஆனந்தா. ஆனந்தா. நீங்கள் எந்த ஊர்? நான் கும்பகோணம். இங்கே ரொம்ப நாள் ஆகுறீங்களா? 4 வருஷம் ஆகுது. ரெஸ்டாரண்ட்டில் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து டைம் வந்து 10:30 மணிக்கு மேலே ஆச்சு காலையில். சாப்பாடு டைம் முடிஞ்சு அடுத்து வந்து சாப்பாடு மதிய சாப்பாடுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகே நண்பர்களே, சரியாக பசி ஆகிப்போச்சு. சரி கடையில் போய்ட்டு 2 புரோட்டா சாப்பிட்டுட்டு சூடாக இருந்தால் புரோட்டா உண்மையாக நல்லாயிருக்கு. இந்த ஏரியாவில் வந்து எல்லாம் பச்சை பசேன்னு செடி கொடி மரம் நிறையா இருக்குது. ஆனால் கடைகள்லாம் கம்மியாக இருக்குது. சரி நம்ம வந்து இந்த இடத்த விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப்பில் இறங்கி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிளாட்ஃபாரத்தில் நடந்து போகிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக போட்டுருக்கேன். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம், அது கீழே இருந்தாலும் கொடை மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது மழை வெயிலில் மக்கள் நடந்து போகிறதுக்கு சிரமப்படாமல் சூப்பராக இருக்கு. இதுதான் ரயில்வே ஜங்ஷன். ஓகே, இந்த ஜங்ஷன் மேலே ஏறி தான் ட்ரெயின் ஏறி இப்போ அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்டேஷன் பேர் புத்ரா ஹைட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ் இருக்குங்க. பரவாயில்லையே, ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து பஸ் ஏறிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க. நம்ம இந்த கோலம்பூர் போய் தான் ஏர்போர்ட் பஸ் ஏறணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஷனில் இருந்து கூட பஸ் ஏறிக்கலாம் ஏர்போர்ட்டுக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரெயின் மேலே ஏறி போகிறோம். ட்ரெயினில் கோலம்பூர்லேருந்து இந்த ட்ரெயினில் வந்தேன் இந்த இடத்துக்கு. அப்பா சரியான குளிருங்க. 2 பனியம் போட்டிருக்கேன். 2 பனியம் போட்டும் அவ்வளோ குளிர் தாங்க முடியல. அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது ட்ரெயினில். இதான் வந்து ரயில்வே ஜங்ஷன். நம்ம வந்து கார்டு இருந்தால் கார்டு போட்டு இங்கே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை காசு இருந்தாங்க இப்போ காசு போட்டு காயின் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட வந்து டச் அண்ட் கோ கார்டு இருக்குது. நமக்கு மழை பெஞ்சா கூட குடை எடுத்துகிட்டு போனால் இந்த பாருங்க, 2 வெள்ளி ஒரு குடை. 2 வெள்ளி உள்ள ஸ்கேன் பண்ணிட்டு இந்த டச் அண்ட் கோ கார்டை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு கூட இந்த குடையை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகிறோம், ட்ரெயினுக்கு போவோம். இது வந்து எப்படின்னா 2 ட்ரெயின் போகுது. இதுதான் கடைசி ஸ்டாப்னால 2 ட்ரெயின். நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம அம்பாங்க போகணுன்னு சொல்லிட்டா இங்கிட்ட உள்ள ரைட் சைடில் உள்ள ட்ரெயினில் படியில் ஏறணும். கோம்பாக் போகணுன்னு சொல்லிட்டா இது லெஃப்ட் சைடில் உள்ள பிளாட்ஃபார்ம் படியில் ஏறணும் பாருங்கள். இந்த ட்ரெயினில் ஏறினா எந்த இடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விவரமாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நான் போகிறது வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு சுபாங் ஆலம் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷன் தான் போய் இறங்க போகிறேன். அப்போனா லெஃப்ட் சைடு இங்கிட்டு போவோம் இப்போ. ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான் போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சாதாங்க. அரைகுறை இங்கிலீஷ், எனக்கு வந்து அரைகுறை இங்கிலீஷ் தான், அதனால் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. அந்த அரைகுறை இங்கிலீஷோடு தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாத்துலையும் கேட்கணும் கூப்பிட்டு எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு. சரி, இப்போ நம்ம எக்ஸிலேட்டர் வந்து மூடி வச்சுருக்காங்க, வீணாக போச்சானு தெரியல. படி பக்கம் போவோம். நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. மேலே ஏறிட்டு ரைட் சைடு திரும்பினா இங்கிட்டும் ட்ரெயின் போகுது பாருங்க. அதே நம்ம அங்கிட்ட லெஃப்ட் சைடு திரும்பினா இங்கிட்டும் ட்ரெயின் போகுது. நம்ம பார்க்கணும் போட கரெக்டாக நம்ம போகிற வழி இருக்கா, கரெக்டாக போகிறோமான்னு. சைன் போர்டை பார்க்க போனால் நமக்கும் மாறி ஏறிக்கிறோம் தான். நம்ம வந்து இந்த சுபாங் ஆலான்னு போட்டுருவாங்க. இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இந்த ட்ரெயினுக்காக நிற்கிறோம். முக்கியமாக ட்ரெயின் ஏறி போகிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரே ஸ்டேஷனில் 2 பக்கம் போகிற வண்டிலாம் இருக்குது வச்சுல, அதெல்லாம் பார்த்து போர்டெலாம் பார்த்து படித்து தான் போகணும். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏறின பக்கம் மாட்டிக்கிறோம்னா போயிட்டு சுற்றி அடித்து வரணும், வேறு ஒன்றும் இல்லை. அங்கேருந்து ட்ரெயின் மாறிக்கிடலாம். இருந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகும் பாருங்க. இப்போ வந்து இங்கிட்டு போகிற ட்ரெயின் வந்துடுச்சு, எனக்கு பின்னால் தெரியுதா? இது வந்து வேறு பக்கம் போகிறது. நம்ம அங்கிட்டு போகல, நம்ம பக்கம் உள்ள ட்ரெயின் வந்து இன்னும் வரல. இப்போ நான் போகிற இடத்துக்கான ட்ரெயின் வந்துடுச்சு. பாருங்க, ஆளில்லா ட்ரெயின். இப்போ இந்த ட்ரெயின் ஏறி நம்ம வந்து பக்கத்து ஸ்டேஷனுக்கு போகிறோம், சுபாங் ஆலாம். ட்ரெயின் ஏறியாச்சு. சரியான வெக்கையாக இருந்துச்சு வெளியில். உள்ளே வந்து உட்காந்தா தான் நல்லா குழுவும்ட்டு இருக்கு. ட்ரெயின் விட்டு எப்படி இருக்குங்க.
கீழே பார்த்தா ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. மரத்தை பற்றில எங்கிட்டு போனாலும் மலேசியாவில் வந்து பச்சை பச்சைன்னு மரம் தாங்க. இது வந்து பெரிய ஹைவே. இங்கிட்டு நேரம் போனால் பூச்சவங்க போயிடலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங் இல்லை, எல்லாமே தனித்தனி வீடு இருப்பேன். நம்ம ஊரில் இருக்க பற்றில அந்த மாதிரி தனித்தனி வீடு. சுபாங் ஆலம் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. மலேசியாவில் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து நல்ல சலுகைகள் கொடுத்து நல்லா சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா இந்த ஏரியாவே நல்லா அமைதியாக இருக்குது. பாருங்க, நம்ம கீழே போயிட்டு அப்படியே ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல வியூ. ஆஹா, படி இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா நடந்து போகிறதுக்கு நல்ல நிழல் கூட போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம ஃப்ளாட் பார்த்து நடந்து போகணுன்னா ஈஸியாக நடந்து போகலாங்க. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிற இடம்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே புது இடம். நான் வந்து இப்போ தான் முத போகிறேன் இந்த இடத்துக்குலாம். இப்படி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்க்க போகிறோம். அதாவது மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் மதுரையில் சிம்மக்கல், அரசரடி, மாபுப்பாளையம் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியா இருக்குது பற்றில. அதே போல் தான் இங்கே கோலம்பூரில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போயிட்டு காமிக்க போகிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ஏரியாவே நல்லா அமைதியாக இருக்குது. ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக வீட்டு ஏரியா, வீடு தான் நிறையா இருக்குது. வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கும் பெரிய ஸ்கூலாக இருக்குது. இது வந்து வீட்டு ஏரியா. அது வந்து எனக்கு பின்னால் தெரிய பற்றில அது வந்து பெரிய ஸ்கூலு, பெரிய பிள்ளைகள் படிக்கிறது. அதே சின்ன சின்ன பிள்ளை படிக்கிறாங்களே பால்வாடியில், அந்த ஸ்கூல் எடுத்துக்கலாம். இந்த பக்கத்துலேயே இருப்பாருங்க, இந்த தெரியுதா பின்னால், இது வந்து பால்வாடியில் படிக்கிற ஸ்கூலு. சரி, மரத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு மரம் இருக்கு இந்த ஏரியாவில். மரத்தை பற்றிலா ஓய்யோ, மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்டில் எவ்வளோ பெரிய மரம் பக்கத்தில் இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க, இது வந்து இப்போ நம்ம ஊரில் பால்வாடி மாதிரி, இங்கே சின்ன பிள்ளைய படிக்கிறது. ரோடை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு நல்லா. இது இங்கே வந்து பிளாட்ஃபாரத்தை நடக்கிறதுக்கு சூப்பராக படுத்துருக்காங்க. இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்படியே போனோம்னா வீட்டு ஏரியா இந்த பக்கம் இருக்குது. இது ஃபுல்லாக வீடு ஏரியா. ஓகே, இந்த நேரம் போய் பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது கடைகள் இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு வருவோம் போய். இப்போ நம்ம நிற்கிறது வந்து சுபாங் ஆலம் செக்ஷன் 28 பற்றில. சுபாங் ஆலம் செக்ஷன் 28 தான் வந்திருக்கோம். செக்ஷன் 28 போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு காமிக்கிறேன். ரெஸ்டாரண்ட் MK ஃபாத்திமா இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம ஒரு சாயா ஒன்று குடிப்போம். மக்கான பாட ikan telur ada, sotong telur ada, ayam madu ada. சொத்தங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் எடுத்து வச்சுக்காம இருக்கு, சூடாக இருக்குது. நீ பிரியாணிங்க? Ini பிரியாணி. மேலே பார்த்திலாக்க காய்கறியாக வச்சுக்காம பாருங்க. மேலே ஃபுல்லாக காய்கறி, கீழே ஃபுல்லாக நம்ம வெஞ்சனம், மீன், கோழி, ஆடு எல்லாம் வச்சுக்காங்க. ஓகேம்மா, ஓகே. இல்லை ட்ரெயினில் குழுன்னு இருந்துச்சா, சூடான டீ அடிச்சு. வேறு ஒரு ஐஸ்கிரீம் கடை பார்த்தேன், சரி டீ குடிப்போம். டீ குடித்தா நல்லாயிருக்கும். இவர் மலேசியாவில் வந்து தேத்தாரேம்பாங்க, தேத்தாரே. Bang, nama apa? Name. Dan nama Syafiq. Syafiq. Mana? Pakistan. Pakistan. Oh, oke. Nah. Mau பேரு? பேரு தீர்முங்களா? நீ எந்த ஊரு? கூமாப்பட்டி. கூமாப்பட்டி இந்த ஃபேமஸா கூமாப்பட்டி அந்த ஊரு தானே? இது ரயில்வே ஸ்டேஷனு. அப்படியே இங்கிட்ட வந்தால் கார் பார்க்கிங் பக்கத்தில் பற்றில இங்கே பாருங்க. அப்படியே குழுன்னு இங்கிட்ட பார்த்தில இங்கே பாருங்க. அப்படியே கொடைக்கானலுக்கு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. மரத்தெல்லாம் பற்றில எப்படி இருக்குன்னு இல்லை பெரிய பெரிய மரம், சவுக்கு மரம் மாதிரி இருக்குது பார்க்க. அப்படியே இங்கிட்டு போனால் நேரம் எங்கே போகுது தெரியல, வழி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா காட்டுக்குள்ளே போகிறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. சுற்றி மரம், நடுவில் மட்டும் ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டுருக்கு. நல்லா பாதையெல்லாம் போட்டு நிழல் கூட போட்டிருக்காங்க. அப்போனா ஆள் போக்குவரத்து இருக்குது. அந்த தைரியத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது உண்மையில். இந்த மாதிரி இடம்னா நான் இப்போ தான் வர்றேன். சுபாங் ஆலம் அந்த ஸ்டேஷன் கீழே தான் இந்த மாதிரி ஒரு இடம்லாம் இருக்குது. ஆகா, சுற்றி பாருங்கள் எப்படி இருக்கு பற்றில.
பார்க்கறே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளுகுளுன்னு இருக்குங்க ஏரியா. அந்த பச்சை மரம் வாடை வாசம் இருக்கு, அந்த வாசம் அதே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நைட் நேரத்தில் வரலாம், ஃபுல்லாக லைட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கிட்ட வீடு எதுவும் இருக்கா இல்லை என்னன்னு தெரில. அப்படியே ரோடு போயிட்டே இருக்குது, நம்மளும் அப்படியே போக முடியாது, ரொம்ப தூரம் போகும்போது இருக்கு, நடக்க முடியல. இங்கே பாருங்க எப்படி எங்கேருந்து வந்திருக்கேன் பாருங்க, எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பார்த்தீங்களா. இது அப்படியே பாதை போகுது பார்த்தீங்களா, அப்படியே ஃபுல்லாக உள்ள வரையும் போயிட்டுருக்கு. உள்ளே இது வீடு வழி இருக்கா என்னன்னு தெரில. வீட்டுக்கு வழி வேற இல்லை, ஏன்னா நடப்பாதையாக தான் இருக்குது, கார் போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. வேறு ஏதாவது ஆஃபீஸ் எதுவும் இருக்குமான்னு தெரில. சூப்பராக இருக்குல்ல இடம். இது பாருங்க, இந்த புல்லெல்லாம் எப்படி செதுக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி தான் மலேசியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கும் புல் எடுக்கிற இடம்லாம் அப்படி தான். இந்த மாதிரி தான் ஆள் வச்சு க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் சேஃப்டியாக இருக்கணுங்க, கண்ணெல்லாம் அடிச்சு கண்ணாடி போட்டு இந்த மாதிரி சேஃப்டியாக புல் வெட்டினா தான் முடியும். அவங்க புள்ளை வெட்டுறாங்க சேஃப்டியோட. நான் பக்கத்தில் வீடியோ எடுக்க முடியல, என் மேலே தெரிக்குது அப்படியே. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் புல் வெட்டி நல்லா ஏரியாவை சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்க மூஞ்சில் எப்படி வச்சு வச்சுருக்கேன். எனக்கு எப்பயுமே வெயில் மழையுமா அப்படியே மேகமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் வெயில் போட்டு கொளுத்துது. நீங்கள் வெயில் அடிக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன், அதனால் வெயிலை போட்டு கொளுத்து போகிறது சொன்னனாலேயே. ஓகே மக்களே, சுபாங்காலம் வந்து பார்த்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு இடத்துக்கு போனோம், அங்கேயே சின்னதாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இடங்கள் வந்து பெருசாக இருக்குது, கடைகள் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சுபாங்காலத்தில் வந்து வீடு தான் அதிகமாக இருக்குது, கடைகள் கம்மியாக இருக்குது, வீடு தான் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களாக்கும் மரத்தெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஹைவே ரோட்லேயே பெரிய பெரிய மரங்கள் நல்லா குளுன்னு காத்தோட்டமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஏரியாவை போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிக்காட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து ஊக்கம் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோ அமையும். வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு ஏரியாவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, பாய் பாய்.